ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 7 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லிடுறாரு இந்த மாதிரி காவேரி தான் என்னோட ஒய்ஃப், ஒன்று இங்கே ஒருத்தி கூட்டு வந்தால அவ தானே, அப்போ நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படி சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அப்புறமா பாட்டியும் தாத்தாவும் வந்து இங்கே பாருமா, அவன் எதுவுமே பண்ணல, நாங்கள் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம், அதனால தான் அவன் காவேரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னோடனே இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, இப்போ என் மனசுல நீ சுத்தமா இல்ல. நான் கம்ப்ளீட்டா மூவ் ஆன் பண்ணி போயிட்டேன். எனக்கு வந்து காவேரி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னோனே, அப்ப வெண்ணிலா வந்து அப்ப நான் யார்? அப்ப எதுக்கு என்னைய காப்பாத்துன? நான் ஒரு ஹோம்ல தானே இருந்தேன். அப்படியே இருந்து தொலன்னு விட வேண்டியதானே. இப்ப நானா இருந்திருந்தா உனக்காண்டி வெயிட் பண்ணியிருப்பேன்ல சொல்லிட்டு, அப்படி இப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. ராகினி வந்து அங்க அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து நான் சொல்றது உனக்கு புரியுதா? அப்படின்னோனே, இப்ப தாத்தா, பாட்டி வந்து அவன் உன்னை நீ இல்லாம பைத்தியம் மாரி சுத்திட்டு இருந்தாமா, நாங்க தான் அவன ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாரி கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கிற மாரி சொல்லி இங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க கோயில்ல என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து சாமி கும்பிடுறாங்க. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எங்களோட லைஃப்ல முக்காவாசி நாங்க 2 பேரும் சண்டை தான் போட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா சந்தோஷமாவே வாழ ஆரம்பிச்சோம். நீ எங்கள பிரிச்சப்ப கூட நான் உன் மேல கோவப்பட்டேன். ஆனா இவ்வளோ பெரிய சந்தோஷத்த நீ எனக்கு திருப்பியும் தந்திருக்க. இந்த பாப்பா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அதேமாரி வெண்ணிலா விஷயத்துல ஒரு சரியான முடிவு அவர் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி சாமி கும்பிட்டுட்டு, அங்கேயே உட்காந்து பாவம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இங்க விஜய் டைம் பார்த்துட்டு இந்த மாரி காவேரி எனக்காக கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போம்போது, அப்ப நீ என்ன வேணாம் சொல்லிட்டல்லன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வேகமா ரூம்குள்ள போய் கதவ பூட்டிட்டு டேப்லெட்ஸ் எடுத்து சாப்பிட்டுருந்தாங்க. அப்புறமா அங்க விஜய் வந்து கதவ உடைச்சுட்டு அங்க ரூம்குள்ள போய் தண்ணி குடிச்சு மாத்திரையெல்லாம் வாமிட் பண்ண வைக்கிறாரு. அவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணனே தெரியல விஜய்க்கு. இங்க காவேரி வேற வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா தாத்தா கிட்ட வந்து நான் இவள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். டேப்லெட்ஸ் எல்லாம் வாமிட் பண்ணாளான்னே தெரியலன்னு சொல்லிட்டு, வெண்ணிலாவ வந்து கை பிடிச்சு இழுத்துட்டு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாரு. அவருக்கு அப்படியே பயங்கர டென்ஷனா இருக்கு. பாவம் காவேரி வேற பேச கூப்பிட்டாங்க. என்ன செய்றதுன்னு தெரியல. வெண்ணிலா வேற இங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்க. இப்போ உடனே விஜய் வந்து கிளம்புறாரு. இங்க காவேரி இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ கார்ல போகும்போது வெண்ணிலா வந்து இது அந்த மாரி இது பண்ணிட்டே வராங்க. "நீ வந்து என்ன ஏமாத்திட்டல்ல, நான் வேணாம் சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் என்னைய கூட்டிட்டு போற? என்ன அப்படியே விட வேண்டியதானே" அப்படின்னோனே, இப்போ விஜய் கோவத்துல கத்துறாரு. "இங்க பாரு, நீ இப்ப அமைதியா வரியா இல்லையான்னோனே" இப்ப வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, நீ சொன்னா நான் கேட்பேன் விஜய். வாழ்க்கை ஃபுல்லா அமைதியா இருந்ததுனால தானே நான் வந்து இந்த மாரி மாத்திரைலாம் சாப்பிட்டேன். நீ தான் என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்க" அப்படின்னோனே, இப்ப விஜய் வந்து, "ஐயோ! வெண்ணிலா சும்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிர்லாமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்றாரு. அப்போ வந்து அதுல டிஸ்ப்ளேல வந்து பொண்டாட்டி அப்படின்னு வந்தோனே, சீட் பெல்ட் எல்லாம் எடுத்துட்டு கதவ ஓப்பன் பண்ணி கீழ குதிக்க ட்ரை பண்றாங்க வெண்ணிலா. அப்புறமா விஜய் வந்து திட்டி, "நான் சொல்ற வரைக்கும் இப்படியே உட்காந்துருக்கணும். இதுக்கு மேல எதனாச்சும் பண்ண" சொல்லி திட்டிட்டு, கார் ஸ்டார்ட் பண்ணி போறாரு. இங்க காவேரி வந்து கோயிலே உட்காந்துருக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.